Welcome. I am Allamin Shah from 3rd BCom. Now I am discuss about qualities of an entrepreneur. There are 10 qualities of an entrepreneur. First one, vision. Entrepreneur have a clear idea of what they want to achieve and can foresee future opportunities of the business. ஆண்ட்ரப்ரனருக்கு ஒரு ஐடியா இருக்கணும். எதை பற்றி இருக்கணும்னா, ஃப்யூச்சர்ஸில் நம்ம என்னெல்லாம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், அதை எப்படிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வை ஒரு ஆண்ட்ரப்ரனருக்கு தேவை. நெக்ஸ்ட், ரெசைலன்ஸ். ஆண்ட்ரப்ரனர் ஆர் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் செட்பேக்ஸ் அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட் டிஸ்பைட் சேலஞ்சஸ். ரெசைலன்ஸுங்கிறது ஒரு மீளும் தன்மை. ஆண்ட்ரப்ரனர் ஏதாச்சும் ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டாலோ அதுலேருந்து அதை யோசிக்காமல் கீப் ஃபார்வர்ட் அதை தாண்டி போயிட்டு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட், ரிஸ்க் டாலரன்ஸ். ஆண்ட்ரப்ரனர் ஆர் வில்லிங் டு டேக் calculate risks to achieve their goals. எவ்வளோ பிஸ்னஸில் ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம். Innovativeness. Entrepreneur come up with new ideas and solution to problems has improved their business activities. Innovativenessங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு குவாலிட்டிஸ் ஆஃப் ஆண்ட்ரப்ரனர். இந்த குவாலிட்டிஸ், அதாவது ஆண்ட்ரப்ரனர்னு சொன்னாலே இனோவேட்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ இனோவேட்டருங்கிறது என்னென்னா, புது ஐடியாஸோட அண்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது மூலயமா அவங்க பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், டிசிசிவ்னஸ். Entrepreneur must make timely and effective decision, often under certainty. It helps them make quick and firm decision to succeed. கரெக்டான நேரத்தில் குயிக்காக டிசிஷன் எடுக்க தெரிஞ்சுக்கணும். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஃபேர்மை சீக்கிரமாக டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு கம்பெனியை சீக்கிரமாக சக்சீட் பண்ணுறதுக்கு டெசிசிவ்னஸ்க்கு ஒரு குவாலிட்டிஸ் ஆண்ட்ரப்ரனருக்கு யூஸ் ஆகும். அடாப்டபிலிட்டி. They can pivot or adjust strategies in response to changing condition. இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போது லாஸ் வந்தாலும் எப்படி பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் வந்தாலும் அந்த ப்ராஃபிட் தகுந்த மாதிரி எப்படி பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பேஷன். Entrepreneurial passion often involves a deep commitment to creating and building something new, whether it's a business, a product or a services. பேஷன் ஒரு ஆண்ட்ரப்ரனருக்கு மஸ்ட். ஏன்னு சொல்கிறோன்னா, இப்போ ஒரு ஒர்க் பண்ண போகிறோன்னா அந்த ஒர்க்குக்கு டீப் இன்வால்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட்டும் இருக்கணும். அப்போ அந்த ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஆண்ட்ரப்ரனருக்கு பேஷன் மஸ்ட்டாக இருக்கணும். லீடர்ஷிப். Entrepreneur can inspire and motivate to team and make decisive action to drive their vision forward. அதாவது ஆண்ட்ரப்ரனருக்கு ஒரு நல்ல தலைமை தாங்குதல் தெரிஞ்சிருக்கணும். ஆண்ட்ரப்ரனர் எப்போவுமே தன் கீழே இருக்கிறவங்களுக்கு நல்ல மோட்டிவேட்டும் அண்ட் டீம் கோஆர்டினேஷனர் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பர்ஃபெக்ட் லீடர்ஷிப்பாக இருப்பாங்க. ஸோ லீடர்ஷிப்புங்கிறது ஆண்ட்ரப்ரனருக்கு தேவை, இந்த இடத்துல பிஸ்னஸ்க்கு தேவை. நெட்வொர்க் ஸ்கில்ஸ். தே பில்ட் அண்ட் மெயின்டைன் ரிலேஷன்ஷிப் தட் கேன் ஹெல்ப் க்ரோ தேர் பிஸ்னஸ். அதாவது ஒரே பிஸ்னஸை, அதாவது இப்போது ஒரு ரூம்குள்ளே இருக்குன்னா ரூம்குள்ளே மட்டும்தான் தெரியும். அதே தாண்டி வெளியே போனால் தான் ரூமுக்கு வெளியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்லேயே அந்த ஆண்ட்ரப்ரனர் அந்த பார்க்குற பிஸ்னஸ்லேயே இருக்காமல் ஸோ வெளியே எங்கேயாவது பிஸ்னஸ் கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்க ஸ்கில்ஸ் நாலேஜ் நிறையா தெரிஞ்சுக்கலாம், ஸ்கில்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட், செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் இஸ் அ கீ trait for entrepreneurs because it helps them stay focused on their goals, make informed decision and avoid impulsive choices. அதாவது செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தப்பான முடிவு எதுவும் பிஸ்னஸில் எடுக்க மாட்டாங்க. அவங்களோட கோல்ஸில் நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. மேக் இன்ஃபார்ம் டெசிஷன், அதாவது எல்லார்ட்டையும் கேட்டு இது ஏதாவது தப்பாக சரியான்னு சொல்லி எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களோட டெசிஷனை மேக் பண்ணுவாங்க. தேங்க்யூ.